மாமா, நான் எவ்வளவு தூரம் போனாலும் என்னோட நினைவுகள் மட்டும் எப்பவுமே உங்களை தான் மாமா சுத்தி சுத்தி வரும். சக்தி, ஏன் மாமா அழறீங்க? நீங்க அழுதா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அழாதீங்க மாமா. என்ன மாமா, தூக்கம் வரலையா? என் மடியில படுத்துக்கோங்க, நான் உங்களை தூங்க வைக்கிறேன். ம்? ம். சக்தி, என்ன மீனாட்சி, நீங்க மட்டும் வர்றீங்க, சிவா மாப்பிள்ள வரல? மாப்பிள்ள காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிட கேட்டாரா? மாப்பிள்ள, நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு தான் வரீங்களா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் அமைதியா இருக்க? ஏய் மீனாட்சி, என்ன ஆச்சு? ஏன் இப்ப அழற? மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லுங்க, என்ன சிவா மாப்பிளைக்கு என்னாச்சு? அம்மா,
சிவா மாடியில பெத்து பிடிச்சவர் மாதிரி இருக்காருமா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, சிவா சக்தியோட பேசிட்டு இருக்கான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சக்திதான்? இல்லம்மா, அவர் அப்படி நினைக்கலம்மா. சக்தி இன்னும் உயிரோட இருக்கிறதா தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவ கூட பேசுறதா நினைச்சு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காருமா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா, உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? இதெல்லாம் பார்த்து உயிரோட இருக்கணும்னே தோணலடி. அந்த கடவுள் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு என் பொண்ணு உயிரை திருப்பி தரணும். அவ வந்து மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டும். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் வாழ்ந்து கெட்டவடி. என் பொண்ணு சக்தி வாழ வேண்டியவ. அந்த ஆண்டவனுக்கு ஒரு உயிர் தான் தேவைன்னா என் உயிரை எடுத்துக்கட்டும். ஆனா சக்தி திரும்பி வரணும். அவ மாப்பிள்ளையோட நல்ல சந்தோஷமா வாழணும். அத்தை, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுகிட்டே இருந்தா எப்படி அத்தை? நீங்க பெரியவங்க, நீங்களே இப்படி பேசினா எப்படி அத்தை? நீயாவது அத்தைக்கு எடுத்து சொல்லுவேன்னு பார்த்தா நீ அவங்களோட சேர்ந்து அழுதுட்டு இருக்க. ஆமாண்ணோ, நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா பாவம் அத்தை என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் 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 ஸ்டாப். तू जा। क्या हो गया? I'm telling you, no, you go. नहीं, पहले से हमको गलत समझते हैं। अभी हम लोग जाके पूछेंगे तो वो गलत सचेंगे। What do I do? இந்த பொண்ணு இங்க படுத்துக்கிட்டு இருக்குதோ, எப்படி நம்ம தனியா விட்டு போறதோ? மேபி इधर बैठूंगा।
நாம எங்க எப்படி இருக்க வேண்டியவங்க? இனிமே அந்த வாழ்க்கை எப்ப வரப்போகுதோ? சீக்கிரம் நம்ம தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில போகணும். நல்ல வயிறார சிக்கன் மட்டன் மீன் மொத்தத்தையும் வாங்கி சாப்பிடணும்மா. நல்ல வேளை சுபத்ரா, நாம அந்த சாமிநாதனை கொன்ன கேஸ்ல மட்டும்தான் நமக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த சிவா பயலோட அப்பா அம்மாவை கொன்னது, ஊர்ல போர்ஜரி பண்ணது, இந்த கேஸையெல்லாம் கிளறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லம்மா, அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து தண்டனை கொடு. ஐயோ, இவ்ளோ நேரமும் இவகிட்டயே உளறிக்கிட்டு இருந்த. போச்சு போச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நான் இப்ப வளர்ந்ததை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. உன் காலையே நான் காலா நினைச்சுக்கிறேம்மா. இந்த வயசான காலத்துல இதுக்கு மேலே என்னால தண்டனை அனுபவிக்க முடியாதும்மா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. ஏமா முதல்ல எந்திரி. ஏன் கால எதுக்கு விழுற? எந்திரி. அம்மாடி அம்மாடி, நாங்க பண்ண கொலையில போலீஸ் கிட்ட சொல்லி எங்க தண்டனை இன்னும் அதிகப்படுத்திடாதம்மா. அம்மாடி, என்னவோ அம்மாவா நினைச்சுக்கம்மா. ஐயோ, ஒருவேளை இவகிட்ட சொல்லிடுவாளோ? ஏ கனகா, இந்த உன்னோட இயர் மிஷின் சரி பண்ணியாச்சு. என்னது, இயரிங் மிஷின் சரி பண்ணியாச்சா? என்னது கேக்கல? கேக்கலையா? அத மாட்டு. இருந்தாலும் அறகுறையா எதையாவது கேட்டிருப்பாளோ? இப்ப கேக்குதா? கேக்குது. அடச்சி. ஐயோ, இவ்ளோ நேரமும் ஒரு செவடி கிட்டியா நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம். ஏமா ஏன் கால விழுந்து அழுதியே? எதுக்காக அழுத? உன் காலுக்கு கீழே ஒரு பாம்பு ஒண்ணு போச்சு. ஐயோ, இத முதலே சொல்ல பாத்தியாமா? ஆமா, சொல்லிட்டாலும் அப்படியே இன்பத்தேன் வந்து பாஞ்சிடுவோம் காதுல. போடி. எங்க இந்த சுபத்ராவை காணோம்? அதோ அங்க இருக்கா. ஏமா, அங்க இருந்து கிளம்பி வரும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு வரக்கூடாது? ஏன்? ஏனா நீன்னு நினைச்சு அந்த சாமிநாதனை கொன்னதுல இருந்து சிவாவோட அப்பா அம்மாவை கொன்னது வரைக்கும் அங்க இருந்த ஒரு பொம்பளை கிட்ட உளறி தொலைச்சிட்டேம்மா. லூசாமா நீ? உன்ன நீ டென்ஷன் ஆகாத. அவளுக்கு காது கேட்காது. நான் சொன்னது எதுவும் அவ காதுல விழவே இல்ல. அதனால நம்ம தப்பிச்சோம். நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத. ஆனா ஒண்ணு சுபத்ரா, இனிமே நீ என் பக்கத்துல இருந்து போகும்போது சொல்லாம போகாதம்மா. இனிமே இந்த மாதிரி ஏதாவது உளர்ன உன் நாக்க நானே இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாக்கிரதை. நானே இந்த சக்தி உயிரோட இருக்காளே, அவ எங்க இருக்கா? திரும்பி வந்துருவாளோங்கிற பயத்தோட இருக்க. நீ வேற இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா, எதையுமே ஒழுங்கா செய்யாத ஒரு பையன்கிட்ட இந்த வேலையை நீ கொடுத்திருக்க. அவன் எப்பமா வந்து சொல்லுவான்? சுபத்ரா, நாகலட்சுமி, உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்க, வாங்க. ரத்தம் வந்துட்டான். எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. हेलो, मैं पवनलाल बात कर रहा हूँ. आपका दिया हुआ ऑर्डर में 2000 पोस्टर छपा दिया और 200 फ्लेक्स पोस्टर छपाना है, उसीलिए. हेलो हेलो, होल्ड डाउन. हाँ, होर्डिंग भी छपा दिया. आपका दिया हुआ एडवांस कम है, इसलिए मैनेजर साहब से बात करना है. एक्सक्यूज मी, कैन यू स्पीक इन इंग्लिश? सारी डिजाइनें अंग्रेजी में है मैडम. I'll handle. हेलो, कौन है?
मैं पवनलाल बात कर रहा हूं। वो लड़की कौन है साहब? मैंने एक सवाल पूछ रहा हूं और उसने कुछ और जवाब दे रही है। नहीं नहीं, इस लड़की को हिंदी नहीं मालूम है। बोल, क्यों कॉल किया? I'll inform the manager. Okay. अच्छा जी, ओके सर। Bye. This guy is actually our printer. He needs some extra money and he want to talk to the manager. Anyways, I'll handle this. Okay. தேங்க் யூ. You spoke to me? Was that me? You said thanks to me. You thanked me. Oh my God, I'm not able to believe this. You spoke to me, Deepa. Listen, I'm supposed to tell you thanks. You're not supposed to thank me. Thank you so much. Thank you so much for talking to me. Thanks a lot. 1 minute, 1 minute. 1 minute, please. Have you got place to stay? Just a second. Keep this. Yeah. That's my contact number and that's my house address. You can come home anytime. You can stay in my house, no problem. Okay. I'll be waiting for you. See ya. One more thing. Please don't throw this in the dustbin. Okay? Thanks. என்ன சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சதா? சக்தி டெல்லியில இருப்பான்னு நினைக்கிறேன் மேடம். எப்படி சொல்ற? கல்யாணத்தன்னைக்கு அந்த டிடெக்டிவ் தீபா டெல்லிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக அவ கிளம்பி போகும்போதுதான் நாங்க அவளை துரத்துனோம். அப்போதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு மேடம். இதெல்லாம் வச்சு பார்த்தா தீபா போக வேண்டிய வேலைக்கு சக்தி போயிருப்பாளோன்னு தோணுது மேடம். ஏண்டா உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா அத உருப்படியா பண்ண மாட்டியா? அத நான் நினைக்கிறேன் தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ அங்கதான் இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர வேண்டியதுதானடா. பாட்டி மேடம், நான் அங்கேயே போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா என் பேர்ல 2 கேஸ் இருக்கு. என்னால வெளியூர்ல போக முடியாது. டேய் சும்மா ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த கேஸாவது நீ உண்மையா பண்ணதா இல்ல வேற ஆள் செஞ்சதா உன் பேர்ல மாத்திட்டாங்களா? பாட்டி மேடம், என்ன பத்தி நீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதாண்டா பேசுறேன். மேடம், எனக்கு என்னமோ சக்தி டெல்லியில தான் இருப்பான்னு தோணுது மேடம். அம்மடி, அந்த சக்தி பெரிய கிரிமினல்மா. அவ டெல்லிக்கெல்லாம் போக மாட்டா. அவளால அந்த சிவா பையல விட்டுட்டு இருக்கவே முடியாது. இல்லம்மா, சக்தி டெல்லியில தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது. எப்படிமா சொல்ற? அவ இங்க இருந்திருந்தான்னா சிவாவுக்கு நினைவு திரும்பின விஷயமும் சிவாவுக்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் நடக்கலங்கிற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் அவ சிவா கூட சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருப்பா. இது வரைக்கும் அவ வரலன்னா என்ன அர்த்தம்? அவ இந்த ஊர்லயே இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் 2-3 சீன்லயாவது வந்து பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி நம்மள கடுப்பேத்திருப்பாள்ல. கரெக்ட். அவளுக்கு எந்த விஷயமும் தெரியவே கூடாது. இனிமே அவ சிவா கூட சேரவே கூடாது.